ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பாலிட்டி பற்றின வீடியோவில் வந்துட்டு முதல் வீடியோவில் வந்து இந்த 4 நிறுவனத்தை மத்திய அரசோட நிறுவனத்தை பார்த்துட்டோம். பாராளுமன்றம், மாநிலங்களவை, மக்களவை, மத்திய அமைச்சரவை குழு இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த நாளை பார்த்தோம். எதுனா மாநில அரசோட நிறுவனங்கள், மாநில சட்டமன்றம், மாநில சட்டசபை, மாநில சட்ட மேல் சபை, மாநில அமைச்சரவை குழு இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கோர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உச்சநீதிமன்றத்துக்கு உண்டான ஆர்டிகல் வந்து 124. இதில் அமைப்பு பாருங்கள். உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதி இருப்பார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இதர நீதிபதிகள் மற்றும் பல நீதிபதிகள். இவர்களோட எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு தலைமை நீதிபதி இருப்பார். அதுக்கப்புறம் இதர நீதிபதிகள் இருப்பாங்க. இந்த உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும் பார்க்கணும் நம்ம. இதுக்கு உண்டான ஆர்டிகல் 216, மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு உண்டான ஆர்டிகல் 216. அடுத்தது மத்திய நிதி ஆணையம். மத்திய நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ஒருத்தர், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. தலைவர் ஒருத்தர், 1+4. இதுக்கு உண்டான ஆர்டிகல் 280. சரி, ரைட்டு. இப்போ இதுதான் நமக்கு புதுசு. இப்போ பார்த்தாலே இதுதான் புதுசு. மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகத்திற்கான ஆணையம் அப்படின்னாக்க கமிஷன் ஃபார் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுக்கு உண்டான ஆர்டிகல் 307 இருக்குன்னு நம்ம படிச்சிருப்போம். இது ஆர்டிகல் மட்டும் தான் தெரியும். ஆனால் இதை வந்து இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா பாராளுமன்றம் தான் தீர்மானிக்குது. ஓகேவா? இது எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பாராளுமன்றம் தீர்மானிக்குது. அதனால் இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வரையறை எதுவுமே கிடையாது. மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் வர்த்தகத்திற்கான ஆணையம். இந்த ஆணையம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி தான். ஆனால் அதுக்கு உண்டான உறுப்பினர்களோட எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது பாராளுமன்றம். ஆர்டிகல் வந்து 307. நன்றி, வணக்கம்.